ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை நியூ சேனல் மாஸ்டரிங் ஜிஎஸ் வித் சந்தோஷ். என்னை பற்றியும் என் சேனலை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா மாஸ்டர் பிளான், அதாவது ஜிஎஸ்ஸை எப்படிலாம் நம்ம வந்து பிளான் பண்ணி படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் வீடியோவாக போட்டிருக்கேன். அது வந்து என்னதுன்னா, சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கம்ப்ளீட்டாக எல்லா சப்ஜெக்ட்டுமே டீகோட் பண்ணி சம்மரைஸ் பண்ணி என்னென்ன வீடியோஸாக வருதுன்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். கம்ப்ளீட்டாக செகண்ட் வீடியோ, அதை போய் நீங்கள் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துடுங்க, சரியா? நம்ம இப்போ சப்ஜெக்ட் வீடியோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது என்ன சப்ஜெக்ட்னா எக்கனாமிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம், சரியா? கான்செப்டாக நிறைய நம்ம பார்க்க போகிறோம் எல்லா ஒரு வீடியோவிலையும். எய்ம்டிஎனில் என்னை பார்த்துருப்பீங்க, சந்தோஷ்குமார்னு நடத்தியிருப்பேன். அதில் எக்கனாமிக்ஸை நடத்தியிருப்பேன். அதுக்கும் இதுக்கும் என்னன்னா, அது பேசிக்ஸ் ஸ்டாட்டிக்ன்றது மாறாது இல்லையா? அதே ஸ்டாட்டிக் தான் நான் நடத்த போகிறேன். பட் நான் நிறைய கான்செப்ட் வந்து அதில் சொல்லியிருக்க மாட்டேன். இதில் நிறைய நான் சொல்லுவேங்க, சரியா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு. லைஃப்லேயும் எக்ஸாமையும் தாண்டி உங்கள் லைஃப்பில் நிறைய எக்கனாமிக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து இப்படி தான் செயல்படுதா, இதுதான் அதெல்லாம் அப்படின்றது நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க, சரியா? எக்கனாமிக்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். போக போக என்னென்ன வீடியோஸ்லாம் வருதுன்னு அப்படியே நான் கண்டினியூஸாக சொல்கிறேன், சரியா? எக்கனாமிக்ஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்புறமா ஜாகிரஃபி, அதுக்கப்புறமா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வரும், அதுக்கப்புறமா ஹிஸ்ட்ரி வரும், அதுக்கப்புறமா பாலிட்டி வரும். பாலிட்டி நான் ஹிஸ்ட்ரி தான் மாற்றி மாற்றி போடுறேன், சரியா? ஃபஸ்ட்டு எல்லா சப்ஜெக்ட்லையும் ஒரு 1-2 வீடியோ நான் போட்டுடுறேன். அதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு 2 சப்ஜெக்ட் எடுத்து கம்ப்ளீட்டாக முடிக்க பார்க்குறேன், சரியா? கம்ப்ளீட் இது நல்லா ஃபாலோ பண்ணிக்க, வீடியோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், சரியா? வீக்லி மேக்ஸிமம் நான் 2 வீடியோஸ் தான் போடுவேன். ஏன்னா என்னோடய வீடியோஸ் வந்து அதிக வீடியோஸ், டெய்லியும் ஒரு வீடியோஸ் போட்டு அதை வந்து குவாலிட்டியாக கொடுக்க முடியாமல் போயிடக்கூடாது, என்னோடய ஆசை அதுதான். வீக்லி என்னோடய வேலை போக நான் உங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணும் இல்லையா? அதனால் வீக்லி என்னோடய வீடியோஸ் கண்டிப்பாக ஒரு 2 வீடியோஸ் வரும், ஓகேவா? மினிமம் ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 வீடியோ போட்டுடுறேன், சரியா? போடாமல் இருக்க மாட்டேன், ஓகே? வீக்லி, அதாவது 2 வீடியோஸ். அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அதனால் என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்போ வரும்னு வீடியோ சொல்ல முடியாது, சடனாக வரும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியா? அதுக்கப்புறம் நான் டைமிங் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஓகேவா? போக போக, ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சேனல்ன்றதுனால நிறைய என்ன சொல்கிறது, கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக நிறைய உங்களுக்கு இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நான் போக போக மாற்றிக்கிறேன், சரியா? ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் ட்ராபேக்ஸ், ஏதாச்சும் சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் இருக்கும். பட் அதெல்லாம் நம்ம கிளாரிட்டி மாற்றிக்கலாம், சரியா? சரி, ஓகே, சப்ஜெக்ட்டுக்கு போய்டும். ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம், சரியா? நம்ம சிலபஸில் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் தான் நம்ம சிலபஸை மாற்றி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இந்தியன் எக்கனாமி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு தனியாக இருக்கும். இப்போ வந்து சேர்த்து கொடுத்துட்டாங்க, சரியா? இதுதான் இம்பார்ட்டன்ட். அதாவது மார்க் வந்து அதிகமாக இருக்கிற ப்ரிலிம்ஸில், ஓகே, இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் தான். அதனால் இதுவும் ப்ரிலிம்ஸ்லேயும் முக்கியம், ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸ்லேயும் இந்த டாபிக் முக்கியம், சரியா? இப்போ நம்ம இந்தியன் எக்கனாமியை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துருவோம், சரியா? எக்கனாமிக்ஸ் வீடியோஸ் இப்படி தான் வரப்போகுது. நான் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் 12 டாபிக்ஸாக கொடுத்துருக்கேன். போக 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 மாறலாம், சரியா? மேபி அப்டேட்ஸ் இருக்கும். அதனால் போக போக மாறலாம். அப்ராக்சிமேட்டாக நான் இப்போதைக்கு கொடுத்துருக்கேன், சரியா? ஃபஸ்ட்டு நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி ஒரு வீடியோவாக வரும். அதுக்கப்புறமா நேஷனல் இன்கம், அது ஒரு வீடியோ, அது 2 வீடியோவாக வரும். நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன், சரியா? இன்கேஸ் ஒரு வீடியோவாக கூட வரலாம், இல்லை 3 வீடியோவாக கூட வரலாம், எப்படி வேணால் வரலாங்க, சரியா? அதனால் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் போர் அடிக்கிற மாதிரி கொண்டே போக மாட்டேங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இன்வால்மெண்ட்டோட பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு புரியும், சரியா? போர் அடிக்கிற மாதிரி இருக்காது. எல்லாமே எக்ஸாம்பிள்ஸோடு தான் சொல்லுவேன். உங்களை வளன்ட்டு தேவையில்லாத கான்செப்ட்லாம் கொண்டு வந்து உங்களை வந்து போர் அடிக்க வைக்க மாட்டேன், சரியா? எக்கனாமி எப்படி ஆல்ரெடி சொன்னது தான், சரி? எக்கனாமிக்ஸ்க்கு தமிழில் நிறைய சோர்ஸ் கிடையாது. இந்த கிராமப்புறங்கள்லேருந்து தமிழ் மீடியம் படிச்சுட்டு வர மாணவர்கள் எக்கனாமிக்ஸை ஸ்கிப் பண்ணுறீங்க, மெயின்ஸில் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவேன், இந்த 12 வீடியோ இல்லை, நிறைய வீடியோஸ் வரும் எக்கனாமிக்ஸில். நீங்கள் பால் மாறாமல் நீங்கள் பாருங்கள், சரியா? பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த எண்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க, எக்கனாமிக்ஸை நான் மற்றவங்களுக்கு சொல்லித் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க, சரியா? ஓகே, எக்கனாமிக்ஸ்னால் என்ன? நிறைய டெஃபினேஷன்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச டெஃபினேஷன் நான் சொல்கிறேன், சரியா? அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு வளங்கள் இருக்குது, ஒரு வளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வளத்தை வந்து புரோஜனமாக, எஃபிஷியண்ட்டாக எப்படி வந்து அதை பயன்படுத்தி மக்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க, அதுதான். இப்போ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள், ஹவ் வி யூஸ் ஸ்கார்ஸ் ரிசோர்ஸஸ். அதாவது கொஞ்சமாக இருக்கும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, நான் அந்த டெஃபினேஷன் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ வளங்கள் என்பது எல்லா நாட்டுகளையும் ஒரே மாதிரி கிடையாது, சரியா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்துக்கோங்களேன், ஆப்பிரிக்கா கண்ட்ரீஸில் எடுத்துக்கோங்களேன், பெரிய பெரிய கண்ட்ரீஸ், சரிங்களா? ஆனால் கம்பேரிட்டிவ்லி ஜப்பானோட அங்கே எப்படி இருக்குன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கி தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படி?
இப்போ ஆப்பிரிக்கா எடுத்துக்கோங்க, நிறைய மினரல்ஸ் இருக்கு, டைமண்ட்ஸ் இருக்கு, ரிசர்வ்ஸ்லாம் அங்க அதிகமா இருக்கு. நிறைய ரிசோர்ஸஸ் அங்க ஆப்பிரிக்கன் கண்ட்ரில இருந்தும் அங்க பொருளாதாரத்துல எப்படி இருக்காங்கன்னா ஜப்பானோட பின்தங்கி தான் இருக்காங்களே. ஆனா ஜப்பான் வந்து ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி. ரிசோர்ஸும் அங்க கம்மியா தான் இருக்கு. ஆனா அவங்க என்ன இருக்காங்க எக்கனாமில இந்தியாவோட இப்ப இந்தியாவுக்கு ஈக்குவலா போயிட்டாங்க. இந்தியாவுக்கு மேல இருக்காங்க, கீழே இருக்காங்க, கீழே கீழே போயிட்டு வராங்க. சரியா? ஸோ எக்கனாமிக்ல அவங்க எப்படி இருக்காங்கன்னா, ரொம்ப பெஸ்ட்டா விளங்குறாங்க ஜப்பான். ஓகே. கம்பேர் டூ ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ். அது ஏன் அப்படின்னா, சிம்பிள் இந்த டெஃபினிஷன் தான் அங்க சொல்லுது. ஓகேவா? அவங்களுக்கு இருக்கிற ஓகேவா? ரிசோர்ஸ எப்படி பண்றாங்க அப்படின்னா, எஃபிஷியன்ட்டா பயன்படுத்துறாங்க. புரியுதா? என்ன பயன்படுத்துறாங்க? எஃபிஷியன்ட்டா பயன்படுத்துறதுனால தான் அவங்களுடைய பொருளாதாரம் சிறந்து விளங்குது. ஆப்பிரிக்கன் கண்ட்ரி ஏரியா வைஸ் பெருசா இருக்கு. ரிசோர்ஸஸும் நிறைய இருக்கு. ஆனா அவங்க இருக்கிற ரிசோர்ஸஸ் எப்படி பயன்படுத்தலைன்னா புரோஜனமாக பயன்படுத்தவில்லை. அதனால தான் எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, இந்தியாலாம் என்ன பண்றாங்கன்னா சாரி ஜப்பானு, இந்தியா, அமெரிக்கா, சைனாலாம் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ரிசோர்ஸஸை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்றதுனால தான் எக்கனாமியில் என்ன இருக்காங்க பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கிறாங்க. சரியா? கம்பேர் டு ஆப்பிரிக்கன் அதர் கண்ட்ரிஸ். அதாவது எக்கனாமிஸ் கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்கன்னா மெயின் ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய ரிசோர்ஸஸ் எப்படி பயன்படுத்தாமல் இருக்காங்கன்னா புரோஜனமாக பயன்படுத்தாமல் இருக்கிறாங்க. மதிப்புமிக்க பொருட்கள் மற்றும் சேவைகளை உற்பத்தி செய்வதற்கு வளங்களை எவ்வாறு புரோஜனமாக பயன்படுத்துகின்றன என்பது பற்றி ஆய்வு செய்வதுதான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம். சரியா? ஸோ என்னுடைய நோட்ஸ் வந்து பைலிங்குவலில் தான் இருக்கும். ஆனால் நான் வந்து லென்த்தியாக ஒரு வீடியோ போனால் உங்களுக்கு ஓரளவுக்கு போகலாம், பட் ரொம்ப லென்த்தியாக போகக்கூடாது இல்லையா? அதனால ஒரு சில டைமில் நான் தமிழ் டெஃபினேஷன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஒரு சில நேரத்தில் இங்கிலீஷ் டெஃபினேஷன் மட்டும் சொல்லுவேன். ஆனால் என்னுடைய நோட்ஸில் தமிழும் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும். ஸோ உங்களுக்கு சொல்கிற வார்த்தைகள் வந்து தமிழில் தான் இருக்குமே தவிர நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற நோட்ஸ் வந்து ஒன்று தமிழில் மட்டும் சொல்லுவோம், ஒன்று இங்கிலீஷில் மட்டும் சொல்லுவோம். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ பொருளாதாரம்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த பொருளாதாரத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஓகேவா? மேக்ரோ எக்கனாமி, மைக்ரோ எக்கனாமி. ஓகேவா? நுண் பொருளாதாரம், பெரியல் பொருளாதாரம். மேக்ரோன்றது பெரியல் பொருளாதாரம் சொல்லுவாங்க, மைக்ரோன்றது நுண் பொருளாதாரம் சொல்லுவாங்க. அப்போ பேர்ல இருக்கு பாருங்க. மைக்ரோ மீன்ஸ் என்ன அப்படின்னா, மைக்ரோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்னது. சின்னது அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் ஆன ஏஜென்ட் பாருங்க, இண்டிவிஜுவல் எக்கனாமிக் ஏஜென்ட். ஓகேவா? ஒரு இண்டிவிஜுவல் எக்கனாமிக் ஏஜென்ட்டோடைய பொருளாதாரத்தை மட்டும் பார்க்கறதா என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ எக்கனாமி. ஓகேவா? எதை வேணா எடுத்துக்க. இப்போ நீங்க ஒரு இண்டிவிஜுவல். சரியா? இப்போ உங்களுடைய பொருளாதாரத்தை மட்டும் பார்க்குறது, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனி உங்கள் பேரில் வச்சுருக்கீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரத்தை மட்டும் நோக்கமாக பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ எக்கனாமி. அதாவது நுண் பொருளாதாரம், தனிப்பட்ட பொருளாதாரத்தை பார்க்குறது தான் மைக்ரோ எக்கனாமி. ஜஸ்ட் இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சால் போதும். சரியா? அடுத்தது மேக்ரோ எக்கனாமி. இதுதான் முக்கியம். நம்ம சிலபஸில் இந்த மேக்ரோ எக்கனாமிஸ் தான் இருக்குது. இந்த மேக்ரோ எக்கனாமி என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமி ஸ்டடி ஆஃப் எக்கனாமி அஸ் எ ஹோல். அதாவது முழுமையாக படிப்பது. முழுமையாக படிப்பதுன்னு என்ன படிப்பது? அதாவது ஒரு இண்டிவிஜுவலா பார்க்காம ஒரு நேஷனையே நம்ம எடுத்து பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்ரோ எக்கனாமி. பெரியல் பொருளாதாரம் என்பது ஒட்டுமொத்தமாக்கிய தேசியம். அதாவது தேசியம்னா என்னது? ஒரு நேஷனை குறிக்குது, ஒரு கண்ட்ரியை குறிக்குது, இல்லைன்னா ஒரு வேர்ல்டே குறிக்குது. வேர்ல்டில் இருக்கிற மொத்த பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமி. ஒரு கண்ட்ரியை பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ரோ எக்கனாமி. ஆனால் ஒரு கண்ட்ரியில் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் ஏஜென்ட்டை பார்த்தீங்கன்னா அது என்னதுன்னா மைக்ரோ எக்கனாமி, நுண் பொருளாதாரம். சரியா? ஸோ இதெல்லாம் கான்செப்டை புரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ மைக்ரோ, மேக்ரோ. ஸோ எக்கனாமிக்ஸ் என்னன்னு புரிஞ்சிச்சு. மைக்ரோ எக்கனாமி, மேக்ரோ எக்கனாமி சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க. இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் டார்கெட் ஆஃப் த எக்கனாமி. பொருளாதாரத்தின் முக்கிய இலக்கு என்னவா இருக்கும்? இப்போ பொருளாதாரத்தை என்ன சொல்லிட்டு பொருளாதாரம் என்னன்னு சொன்னேன், வளங்களை எவ்வாறு பயன்படுத்துகிறது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். தென் அப்போ டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அண்ட் தென் கன்சப்ஷன். உற்பத்தி செய்யணும், அதுக்கப்புறமா என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நுகர்வு செய்யணும். ப்ரொடக்ஷன் பண்ணணும், அது என்ன பண்ணணும்? நுகர்வு பண்ணணும். அப்போ ப்ரொடக்ஷன் பண்ணுறது எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுற முடியுமா? நான் ஆல்ரெடி சொன்னது தான், எல்லா கண்ட்ரீஸ்கிட்டையும் எல்லா வளங்களும் கிடையாது. அப்போ இருக்கிற வளத்தை வச்சு பிரோஜனமாக என்ன பண்ணணும்? ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ என்ன தெரிஞ்சிருக்கணும்? ப்ரொடக்ஷன்ன்றது கொஞ்சம் ஒரு சில கான்செப்டை, ஒரு சில கிரைட்டீரியாவை அவங்க ஃபாலோ பண்ணணும். அப்போ என்ன கிரைட்டீரியா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும்?
நான் அது ஆல்ரெடி சொன்னது தான். என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், எதை உற்பத்தி செய்ய வேண்டும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவை எடுத்துக்கோங்க. இந்தியா வந்து ஒரு டிராபிக்கல் கண்ட்ரி. டிராபிக்கல் கண்ட்ரினா வெப்பமண்டல நாடுன்னு சொல்லுவாங்க. வெப்பமண்டலம்னா அதிகமாக சூரிய கதிர்வீச்சு படக்கூடிய ஒரு நாடு. அப்போது கிளைமேட் எப்படி இருக்கும், கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்கும். அப்போ ஹாட் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாரி நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா விளைவிக்க வேண்டும். ஆனால் அதே கொஞ்சம் மேலே போனீங்க அப்படின்னா மெடிடேரியன் கிளைமேட் இதெல்லாம் ஜாகிரபியில் நான் கிளியராக நடத்துகிறேன். சரியா? மெடிடேரியன் கிளைமேட் அப்படின்னா கொஞ்சம் கிளைமேட்டோடைய லெவல், அதாவது ஹாட் கிளைமேட்டாக இருக்காது, கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். அப்போ அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து விளைவிக்க வேண்டும். அப்போ என்ன ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும், நம்மளுடைய கண்டிஷன்ஸை தெரிஞ்சிருக்கும். இது நான் ஒன் ஆஃப் த ஃபேக்டர், இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொல்கிறேன். சரி, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது என்ன ப்ரொடியூஸ் பண்ணணுன்றது. ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸையும் நம்மக்கிட்ட இருக்கிற கண்டிஷன்ஸையும் பார்த்து ஃபஸ்ட்டு என்ன டிசைட் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது அதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், அதை எப்படி உற்பத்தி செய்ய வேண்டும். இதுக்கும் எக்ஸாம்பிள் சொல்லணும், கவனிச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கோங்க. மின்சாரம் வந்து எல்லா நாடுகளும் தான் உற்பத்தி செய்கிறாங்க. ஆனால் உற்பத்தி செய்கிறாங்க, சரி, அது எப்படி உற்பத்தி செய்கிறாங்கன்றது ஒரு கண்ட்ரிஸும் மாறுது. கரெக்டாக? இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவை எடுத்துக்கோங்களேன். இந்தியா வந்து என்ன கண்ட்ரி, டிராபிக்கல் கண்ட்ரி. டிராபிக்கல் கண்ட்ரினா என்ன, அதிகமாக சூரிய கதிர்வீச்சு படக்கூடிய ஒரு கண்ட்ரி. அப்போ சூரிய கதிர்வீச்சு அதிகமாக நமக்கு கிடைக்குதுன்னா எலக்ட்ரிசிட்டியை கோல்லையும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். தெரியுமா? கோல், அதாவது கரியிலையும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். கரி நம்மளுக்கு கோல் வந்து ரிசர்வ் வந்து ரொம்ப கம்மி கம்பேர் டு ரஷ்யன் கண்ட்ரிஸ் ஆர் அதர் மிட் லேட்டிடியூட் கண்ட்ரிஸ். சரியா? அப்போ கோல் ரிசர்வ்ஸ் நமக்கு கம்மியாக இருக்கிறதுனால கம்பேர் டு சூரிய கதிர்வீச்சு நமக்கு அதிகமாக கிடைக்குது. அப்போ கம்பேரிட்டிவ்லி கோலில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதோட நமக்கு எலக்ட்ரிசிட்டி எதில் ப்ரொடியூஸ் பண்ண நல்லது, சோலார், அதாவது சூரிய கதிர்வீச்சு மூலமா சோலார் எனர்ஜியில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது நல்லது. சரியா? ஸோ இப்படிதான், அதாவது நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆனால் நம்ம எப்படி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஓகே, புரிஞ்சுதா? இப்போ எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து யாருக்கு அதை ப்ரொடியூஸ் பண்ணணும், என்னது அது நெக்ஸ்ட் என்ன, யாருக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவே எக்ஸாம்பிளாக சொல்லிடுறேன். ஓகே, இந்தியா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிச் கிளாஸ் பீப்புள், அப்படி இந்த கிளாஸஸ் ஆஃப் பீப்புள் பிரிக்கிறாங்க இல்லையா, மிடில் கிளாஸு புவர் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாரி நம்ம யாருக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதை டிசைட் பண்ணணும். இப்போ அதே கான்செப்ட் வாங்க. இப்போ ரிச் பீப்புள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க வாங்குற பொருள்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா லக்ஸரியஸாக இருக்கும். அப்படி கொஞ்சம் அவங்களுக்கு கிளாஸுக்கு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கக்கூடிய பொருட்கள் வந்து விலைகள் வந்து கொஞ்சம் கம்மியான விலைக்கு வாங்குவாங்க. ஸோ எந்த பாப்புலேஷன் ஆஃப் பீப்புள் வந்து அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்கள டார்கெட் பண்ணுற மாதிரியான பொருள் தான் நம்ம என்ன பண்ணணும், அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ ப்ரொடக்ஷன் வரும்போது நம்ம 3 விஷயத்த கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், அதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், அதை யாருக்கு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். சரியா? ஸோ பேஸ்ட் ஆன் த கண்ட்ரி இட் மே வேரி. ஓகேவா? ஸோ நான் எக்ஸாம்பிள்ஸாக இந்தியாவை சொன்னேன். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க, இந்த ப்ரொடக்ஷனை வந்து ஒருத்தர் டிசைட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு கண்ட்ரீஸில் ஃபாலோ பண்ணுறாங்க. சரியா? இப்போ உதாரணத்துக்கு கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் வந்து இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணாங்கன்னா அது ஒரு எக்கனாமி சொல்லுவாங்க. ப்ரைவேட் டிசைட் பண்ணாங்கன்னா அது ஒரு எக்கனாமி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த சொன்ன பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை வந்து கவர்மெண்ட் டிசைட் பண்ணாங்க அப்படின்னா அது என்ன பொருளாதாரம், சமத்துவ பொருளாதாரம், சோஷியலிஸ்ட் எக்கனாமி. ஒருவேளை அது வந்து ப்ரைவேட் டிசைட் பண்ணாங்க அப்படின்னா அது என்ன எக்கனாமினா கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? ஸோ சோஷியலிஸ்ட் எக்கனாமினா என்ன, கவர்மெண்ட் டிசைட் பண்ணுவாங்க. ப்ரைவேட் அதெல்லாம் டிசைட் பண்ணுறாங்க. ப்ரைவேட் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், யாருக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும் சொல்லிட்டு அதை ப்ரைவேட் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன எக்கனாமினா முதலாளித்துவ பொருளாதாரம். எக்ஸாம்பிள் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி யார் ஃபாலோ பண்ணுறா, யூஎஸ்ஏ ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா? சோஷியலிஸ்ட் யார் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ரஷ்யா ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எக்கனாமி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட்டும் கேபிட்டலிஸ்ட்டும், அதாவது கவர்மெண்ட்டும் இருப்பாங்க ப்ரைவேட்டாக இருப்பாங்க, ரெண்டுமே சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா அது என்ன பொருளாதாரம்னா கலப்பு பொருளாதாரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? புரிஞ்சுதா? ஸோ கலப்பு பொருளாதாரம்னா ரெண்டுமே இருக்கும். எக்ஸாம்பிள் பெஸ்ட் இந்தியா, ஆஸ்திரேலியா, இவங்களாம் வந்து என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, கலப்பு பொருளாதாரத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இது ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரியும், ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ என்ன கேள்விகள் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா இதனுடைய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சோஷியலிஸ்ட் எக்கனாமி இருக்குன்னு பாருங்களேன். அந்த சோஷியலிஸ்ட் எக்கனாமிக்கு இன்னொரு பேர் என்னன்னா கமாண்ட் எக்கனாமி, அதாவது கட்டளை பொருளாதாரம்
பொருளாதாரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது ஏன் கட்டளை பொருளாதாரம் அப்படின்ட்டு சொல்றாங்கன்னா, அவங்க தான் டிசைட் பண்றாங்க எல்லாமே. யாருமே அங்க ரோல் ப்ளே பண்ண முடியாது. இதைத்தான் நீ ப்ரொடியூஸ் பண்ணணும், இவங்களுக்கு தான் நீ ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே டிசைட் பண்ணிடுவாங்க. சரியா? அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா, இன்னொரு பேர் வந்து கட்டளை பொருளாதாரம் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா? அதாவது எக்ஸ்ட்ரீமா, அதாவது 0% பிரைவேட்டு, 100% ஓகே கவர்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன சொல்லுவாங்க, ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, சோஷியலிஸ்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் எக்கனாமி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் சோஷியலிசம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் எக்கனாமி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கியூபா இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் த கம்யூனிசம் எக்கனாமி. சரியா? ஸோ வந்து அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சோஷியலிஸ்ட் எக்கனாமி நம்ம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் அட்லீஸ்ட் ஒரு 90% வந்து கவர்மெண்ட் இருந்தாலும் 10% கொஞ்சமாச்சும் பிரைவேட் இருப்பாங்க. இதில் சோஷியலிஸ்ட் எக்கனாமியில். ஆனால் இந்த கம்யூனிஸ்ட் எக்கனாமியில் வந்து 0% பிரைவேட் இருப்பாங்க. தனியார்த்துவம் கம்யூனிஸ்ட் எக்கனாமியில் இருக்கவே இருக்காதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்னொரு பேர், இதெல்லாம் வந்து அம்சங்கள். சரியா? இப்போ பாருங்க, கேபிட்டலிசம் ஆல்ரெடி சொன்னது தான். கேபிட்டலிசம் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஓனர்ஷிப் இருக்கும். சோஷியலிசம் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனம் இருக்கும். அதாவது there is no freedom for private. ஓகே, கேபிட்டலிசமில் பிரைவேட் ஓனர்ஷிப், சோஷியலிசமில் நோ ஃப்ரீடம் ஃபார் பிரைவேட். அப்போ யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம இப்போ ஒரு டேப்லெட் நம்ம கொண்டு வரோம், அது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும். ஓகேவா? மிக்சடிசம்னா 2 பேரும் இருப்பாங்க. கலப்பு பொருளாதாரம்னா முதலாளித்துவமும் இருக்கும், சமத்துவமும் இருக்கும். சரியா? இப்போ பாருங்கள், இந்த டயக்ராம் வந்து நான் ஸ்கூல் புக்லேருந்து எடுத்தேன். இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிசம் என்ன, பொது உடைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னது, இதுக்கு இன்னொரு பேர் என்ன, சோஷியலிஸ்ட் எக்கனாமி. பியூர் பிளான்ட் எக்கனாமி. சொன்னா பிளான்ட்னா என்னது, முன்னாடி எல்லாருமே யார் டிசைட் பண்ணிடுவா, கவர்மெண்ட் டிசைட் பண்ண, அரசு டிசைட் பண்ணிடுவோம். அப்போ இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னேன், கமாண்ட் எக்கனாமி. ஓகேவா? ஓகேவா? தூய திட்டமிட்ட பொருளாதாரம். அப்படி இந்த பக்கம் பாருங்களேன், தூய போட்டி. தூய போட்டின்னா அது பியூர் காம்படிஷன் இருக்கும். அது இது என்ன சொல்ல வரேன்னா கேபிட்டலிசத்தை சொல்லுது. தூய போட்டினா என்ன, கேபிட்டலிசமில் யார் வேணால் வந்து என்ட்ரு ஆகலாம் மார்க்கெட்டில், சந்தையில் வந்து யார் வேணால் வந்து கம்பெனி ஆரம்பிக்கலாம், யார் வேணால் என்ன வேணால் ப்ரொடியூஸ் பண்ணலாம். பியூர் காம்படிஷன் தான். ஓகேவா? அங்கே வந்து யாருடைய தலையீடும் இருக்காது. எஸ்பெஷலி யார் இருக்க மாட்டாங்க, கவர்மெண்ட்டோடைய தலையீடு இருக்காது. அப்போ இதுக்கு பேர் இன்னொரு சொல்லுவாங்கன்னா லேசி ஃபேர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அரசு தலையீடா கொள்கை, ஸ்பெல்லிங் தெரியல, லேசி ஃபேர் எக்கனாமி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தலையீடா கொள்கைன்னு சொல்லுவாங்க தமிழில். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. கவர்மெண்ட் தலையீடாது, லேசி ஃபேர் எக்கனாமி. கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லேசி ஃபேர் எக்கனாமி. சோஷியலிஸ்ட் எக்கனாமி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கம்யூனிஸ்ட் எக்கனாமி. அப்படி இல்லைன்னா இன்னொரு என்ன, கமாண்ட் எக்கனாமி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கண்ட்ரிஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? மிக்சடில் யார் யார் இருக்கா பாருங்க, சைனா, இவங்கெல்லாம் மிக்சடில் வரும். இந்த இன்பிட்வீன் எல்லாம் மிக்சட் வரும். கொஞ்சம் சோஷியலிஸ்ட்டில் யார் இருக்கா வர, சைனா, வெனின்சுலானா, நார்த் கொரியாலாம் என்னது பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட் எக்கனாமியில் வருவாங்க. நார்த் கொரியாலாம் கம்யூனிசம் கூட சொல்லலாம். சரி, அவங்களாம் வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து கவர்மெண்ட் தான் ஃபுல்லாகவே டிசைட் பண்ணும். இதெல்லாம் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? எக்ஸாம்பிள் மிக்ஸ் ஆகினா ஆல்ரெடி சொல்லிட்டேன். யார், ஆஸ்திரேலியா, இந்தியா. இப்போ இது பாருங்களேன், இதுதான் வந்து ஃபியூச்சர்ஸ், அம்சங்கள். தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, தன்மைகள். ஓகேவா? பாருங்கள், ஓனர்ஷிப் யார் இருக்கும், ப்ரைவேட் இருக்கும், பப்ளிக் இருக்கும். ஓகேவா? அதுமாரி ஒன்று ஒன்றா பார்த்து வச்சுக்கோங்க. பொருளாதார நோக்கம் என்ன இருக்கும், லாபம் இருக்கும். யாருக்கு இருக்கும் லாபம் இருக்குன்னா முதலாளித்துவத்துக்கு லாபம் இருக்கும். சோஷியலிஸ்ட்டுக்கு என்ன இருக்குன்னா வெல்ஃபேர் தான். ஏன் அப்படி, இப்போது கேபிட்டலிஸ்டோட மோட்டிவ் வந்து ஃபுல்லாக ப்ரைவேட்டுன்னு சொல்லிட்டேன். ப்ரைவேட்டோட மோட்டிவ் என்னவா இருக்கும், ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து வெல்ஃபேர் இருக்காது கம்பேர்ட் டு என்னது, சோஷியலிஸ்ட் எக்கனாமி. அதே போல் சென்ட்ரல் பிளானிங் ப்ராப்ளம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்க, சென்ட்ரல் ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டம். ஓகே, சென்ட்ரல் பிளானிங் சிஸ்டம். நான் சொன்னல கமாண்ட் எக்கனாமி. இந்த ஃப்ரீ மார்க்கெட் அப்படின்னா என்னது, ஃபுல்லாகவே என்னது, யார் வேணால் வந்து அதில் போட்டியிடலாம். அதே போல் ஒன்று ஒன்றா பார்த்து வச்சுக்கோங்க. அரசின் பங்கு எப்படி இருக்கும், வருவாய் பங்கீடு எப்படி இருக்கும், நிறுவன தன்மை எப்படி இருக்கும், இதெல்லாமே புரியும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு அந்த மூணுத்தையும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கமெண்ட் பண்ணுறேன். சரியா?
நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இப்போ மேஜர் ப்ராப்ளம் பாருங்களேன். பெரிய பிரச்சனை என்னவா இருக்குது? முக்கிய பிரச்சனைகள் சமமின்மை இருக்குது, திறனின்மை இருக்குது. அது என்ன சமம்? இன்இக்வாலிட்டி, இன்எஃபிஷியன்சி. இன்இக்வாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேபிட்டலிசம் வந்து ஃபுல்லாக ப்ராஃபிட் தான். ஓகேவா? ஒரு கம்பெனி இப்போ ஒரு ப்ராடக்ட்டை ஒரு கம்பெனி வளருதுன்னா அந்த கம்பெனி நல்லா வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கும். இன்னொரு சைடு வந்து ஒரு கம்பெனி வளராது. அப்போ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து இன்கம் ஷேர் வந்து இன்ஈக்குவலாக இருக்கும். கேபிட்டலிசம் நீங்கள் பார்த்துங்க நல்லா. ஆனால் சோஷியலிசம்ல வந்து என்ன இருக்குன்னா இன்எஃபிஷியன்சி. அது என்ன இன்எஃபிஷியன்சி இருக்கும்? இப்போ நான் வந்து சோஷியலிசம் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, கமாண்ட் எக்கனாமி அப்படின்னு சொன்னேன். அப்போ கமாண்ட் எக்கனாமின்னு அவங்களே டிசைட் பண்ணிடுறாங்க என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணணும். இதெல்லாம் இது மட்டும் தான் நீ ப்ரொடியூஸ் பண்ணணும், இதெல்லாம் நீ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. அப்போ பாருங்களேன், இப்போ நீ ப்ரொடியூஸ் பண்ண போற, இதுதான் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நீ என்ன பண்ணுவ? ஒரு லெத்தார்ஜிக்காக இருந்துருவேன். புரியுதா? ஒரு குவாலிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ண நீ நினைக்க மாட்டேன். ஓகே, இதுதான் ப்ரொடியூஸ் பண்ண போறோம் தெரிஞ்சு போச்சு, வேற என்ன ப்ரொடியூஸ் பண்ண போறோம். ஆனால் கேபிட்டலிசம் அப்படி கிடையாது. போட்டி இருக்கும். இங்க பாருங்க, பியூர் காம்படிஷன் இருக்கும். நான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. அந்த பியூர் காம்படிஷன் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்கா குவாலிட்டியா ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். அப்போ கேபிட்டலிசம் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி இருக்கும். இந்த இடத்துல குவான்டிட்டி தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர என்ன பண்ண மாட்டாங்க? குவாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து குவாலிட்டி இல்லை அப்படின்னா அங்கே என்ன இருக்காது? எஃபிஷியன்சி இருக்காது. என்ன இருக்காதுன்னா திறனின்மை இருக்காது. திறன் இருக்காது, திறனின்மை தான் இருக்கும். சரியா? இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் அந்த வார்த்தையை மீன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதலாளித்துவம் சமத்துவத்துல என்னென்னலாம் இருக்கோ இல்லையோ அது எல்லாமே கம்பைண்டா இருக்கிறது தான் கலப்பு பொருளாதாரம், கலப்புத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோஷியலிஸ்ட் எக்கனாமி, கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி, அப்புறம் வந்து மிக்சட் எக்கனாமி, இது மூணுமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இதோ டவுட் இருந்தால் அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதை அப்படியே பார்த்துக்கோங்க, புரியும். நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம், நெக்ஸ்ட் கான்செப்டுக்கு போயிடலாம். ஸோ அடுத்தது வந்து இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் பார்த்தோம். இப்போ வந்து செக்டார்ஸ் ஆஃப் எக்கனாமி, பொருளாதாரத்தின் 4 துறைகள் சொல்லிட்டு 4 துறைகள் இருக்கு. இதில் வந்து ஒரு சில துறைகள்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். பிரைவேட் செக்டார், கவர்மெண்ட் செக்டார், எக்ஸ்டர்னல் செக்டார், ஹவுஸ் ஹோல்ட் செக்டார். பிரைவேட் செக்டார்னா தனியார் துறைகள், அரசு துறைகள், வெளியுறவு துறைகள், வீட்டு துறைகள். இதில் நமக்கு இந்த 3 துறைகள் நல்லா தெரிஞ்சிடும். பிரைவேட்னா பிரைவேட், தனியார் துறைகள். கவர்மெண்ட்னா கவர்மெண்ட் செக்டர் என்னென்ன இருக்குது? பப்ளிக் செக்டர்ஸ், அண்டர்டேக்கிங்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் செக்டர்ஸ். ஓகேவா? எக்ஸ்டர்னல்னா வெளிநாட்டிலேருந்து நம்மளோட உறவு வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் செக்டார்ஸ். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாம் தொடர்புடையது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் செக்டார்ஸ். சரியா? ஓகே, நமக்கு தெரியாதது நிறைய பேர் டவுட்டாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு துறைகள், ஹவுஸ் ஹோல்ட் செக்டார். அது என்ன ஹவுஸ் ஹோல்ட் செக்டார்? ஒன்றுமே இல்லை, நான் கொஞ்சம் நல்லா சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. பீப்புள் ஆர் பிலாங்ஸ் டு தி ஹவுஸ் ஹோல்ட் செக்டார். மக்கள் தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுத்துறைகள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ நல்லா இன்னும் நல்லா புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போது உங்களுடைய நுகர்வு, உங்களுடைய கன்சப்ஷனை நீங்களே டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்னதுன்னா நீங்கள் ஒரு ஹவுஸ் ஹோல்ட் செக்டர். நான் வந்து ஹவுஸ் ஹோல்டோட குவான்டிட்டி சொல்கிறேன். இப்போது நீ இருக்க, ஓகே, நான் இருக்கேன், நீங்கள் இருக்கீங்க. இப்போ நான் வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறேன், நான் தனியாக ஒரு ரூம் எடுத்து படிக்கிறேன். என்னுடைய நுகர்வை, இப்போ நான் ஒரு தனியாக ஒரு கிச்சன் வச்சுருக்கேன் ரூமில், என்னோட ரூம் எடுத்து நான் படிக்கிறேன் டிஎன்பிஎஸ்சிக்கு. நான் வந்து ஒரு கிச்சன் தனியாக வச்சுருக்கேன். என்னுடைய நுகர்வை அந்த கிச்சனில் நான் டிசைட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா சந்தோஷ் இஸ் ஒன் ஹவுஸ் ஹோல்ட் செக்டார். இப்போ நம்மலாம் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மலாம் சேர்ந்து ஒரு ஹாஸ்டலில் படிக்கிறோம். அந்த ஹாஸ்டலில் எல்லாருக்குமே வந்து ஒரு காமன் கிச்சன் இருக்கும். ஓகேவா? அங்கே வந்து நமக்கு கன்செப்ஷனை டிசைட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம ஒரு ஹவுஸ் ஹோல்ட் செக்டார். சொல்கிறது புரியுதுங்களா? ஹவுஸ் ஹோல்ட் செக்டர் எப்படி டிசைட் ஆகுது? நம்மளுடைய நுகர்வை நம்ம டிசைட் பண்ணுறோம். நம்ம மட்டும்தான் டிசைட் பண்ணுறோம்னா நம்ம இண்டிவிஜுவல் இஸ் ஏ ஒன் ஹவுஸ் ஹோல்ட் செக்டர். இப்போது நான் டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கேன், என்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து நான் படிச்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோட குடும்பத்தில் இருக்கிற 5 பேர் 6 பேரோ சேர்ந்து ஒரு கிச்சன் இருக்கும். அப்போ என் குடும்பத்தில் இருக்கிற 6 பேருமே என்னவா கன்சிடர் பண்ணணும்? ஒரு ஹவுஸ் ஹோல்ட் செக்டராக கன்சிடர் பண்ணணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஹவுஸ் ஹோல்ட் செக்டர்னா பீப்புள்ஸ் ஆர் பிலாங்ஸ் டு தி ஹவுஸ் ஹோல்ட் செக்டர். சரியா? அப்போ ஹவுஸ் ஹோல்ட் செக்டர் குவான்டிட்டி எப்படி டிசைட் ஆகுதுன்னா காமன் கிச்சனை பொறுத்து டிசைட் ஆகுது. சரியா? நுகர்வை வந்து எப்படி டிசைட் பண்றோம் அப்படின்றத பொறுத்து ப்ரூவ் பண்ணப்படுது. சரியா? நல்லா படிச்சு பாருங்க. பொதுவாக ஒன்றாக வாழும் மற்றும் பொதுவாக சமையலறையில் இருந்து உணவை எடுத்துக்கொள்ளும் நபர்களின் குழு ஒரு குடும்பத்தை உருவாக்கிறது. ஓகேவா? அதாவது who normally live together take food from a common kitchen constitute a one household. சரியா? அத அடுத்த லைன் படிங்க. Size of a household depends on what? நம்பர் ஆஃப் பர்சன். சரியா? இதை வாட்டி படிச்சு பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கும். சரியா? அடுத்தது இப்போ இன்னொரு கான்செப்ட். இப்போ பர்சன் 1 இருக்கார். இந்த பர்சன் 1 வந்து
கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறாரு. ஓகேவா? இப்போது பர்சன் வந்து இந்த பர்சன் ஒன் வந்து கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறாரு. தட் பர்சன் பிலாங்ஸ் டு கவர்மெண்ட் செக்டாரா அப்படின்னா கிடையாது. சரியா? பர்சன் பிலாங்ஸ் டு தி கவர்மெண்ட் செக்டார்னா கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன் புரியுதா? பீப்புள்ஸ் ஆர் ஆல்வேஸ் பிலாங்ஸ் டு தி ஹவுஸ் ஹோல்ட் செக்டார்னு நான் சொன்னேன். இப்போது இந்த பர்சன் வந்து அரசு துறையில் வேலை பார்க்காரு அப்படின்னா அப்போ இந்த பர்சன் வந்து அரசு துறையா அப்படின்னா கிடையாது. அது ஏன் அப்படின்னா இந்த பர்சனுக்கும் இந்த கவர்மெண்ட் செக்டாருக்கும் என்ன ரிலேஷன்? இந்த பர்சன் வந்து என்ன பண்ணுறாரு? ஒர்க் பண்ணுறாரு. ஓகே, இந்த கவர்மெண்ட் செக்டர் என்ன தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரி தருது. அதுதான், இதுதான் கான்செப்ட். ஓகேவா? அப்போ நான் என்ன இதுலேருந்து என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனில் இந்த பர்சன் வந்து என்னது? பீப்புள்ஸ் ஆர் ஆல்வேஸ் பிலாங்ஸ் டு தி, பாருங்க இந்த கான்செப்ட்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அது போக போக இதை ஜஸ்ட் நான் சொல்லும்போது நீங்கள் அந்த கான்செப்ட், இந்த பழைய கான்செப்ட் நீங்கள் மைண்டில் கொண்டு வந்தது வர கான்செப்ட் உங்களுக்கு புரியும். அதனால தான் கொஞ்சம் நான் பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் பொறுமையாக சொல்லணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பொறுமையாக சொல்கிறேன். சரியா? ஸோ இந்த பர்சன் ஒன் பீப்புள்ஸ் ஆர் ஆல்வேஸ் பிலாங்ஸ் டு தி ஹவுஸ் ஹோல்ட் செக்டார் நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த பர்சன் வந்து ஒர்க் பண்ணுற இந்த கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறாருன்னா அந்த பர்சன் வந்து அரசு துறைன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அந்த பர்சன் பிலாங்ஸ் டு தி ஹவுஸ் ஹோல்ட் செக்டார். இந்த கவர்மெண்ட் செக்டார் இஸ் ஆல்வேஸ் கவர்மெண்ட் செக்டார். அப்போ என்ன ரிலேஷனு? இவர் ஒர்க் பண்ணுறாரு, இவர் வந்து இந்த கவர்மெண்ட் செக்டார் வந்து இவர் சேலரி தருது. இதுதான் ரிலேஷன். சரியா? இப்போது ஒரு ப்ரைவேட் செக்டர் நம்ம எடுத்துப்போம். ரிலையன்ஸ் எடுத்துப்போம். ரிலையன்ஸ் கம்பெனியோடைய ஓனர் யார்? அம்பானி. நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அம்பானி, அதானி, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நான் ஒரு ஃபெமிலியரானது நான் சொல்லணும்ல, எடுத்துக்கணும்ல, அதனால சொல்கிறேன். இப்போ இந்த அம்பானியோட கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸு. அப்போ அம்பானி பிலாங்ஸ் டு ப்ரைவேட் செக்டாரானா கிடையாது. அம்பானி இஸ் எ பர்சன். ஸோ பர்சன் மீன்ஸ் அவர் என்ன செக்டார் பார்த்தீங்கன்னா வீட்டுத்துறை. ஓகேவா? வீட்டுத்துறைன்னு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? அப்போது ஹவுஸ் ஹோல்ட் செக்டர், அம்பானி பிலாங்ஸ் டு தி ஹவுஸ் ஹோல்ட் செக்டர். அப்போது ரிலையன்ஸுக்கும் அம்பானிக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னா அம்பானி வந்து என்ன பண்ணுறாரு? இன்வெஸ்ட் பண்ணுறாரு, முதலீடு செய்கிறாரு. ஓகேவா? ஆனால் ரிலையன்ஸ் என்ன தருது? அவருக்கு ப்ராஃபிட் தருது, லாபத்தை தருது. ஓகேவா? ஸோ அம்பானிக்கும் ரிலையன்ஸ் கம்பெனிக்கு என்ன ரிலேஷன்? அம்பானி பிலாங்ஸ் டு ஹவுஸ் ஹோல்ட் செக்டார், ரிலையன்ஸ் பிலாங்ஸ் டு ப்ரைவேட் செக்டார். அம்பானி இன்வெஸ்டிங் மணி, ரிலையன்ஸ் வந்து என்ன தருது? லாபத்தை தருது. அம்பானி வந்து வீட்டுத்துறையை சார்ந்தவர், ரிலையன்ஸ் வந்து தனியார் துறையை சார்ந்தது. ஓகேவா? அம்பானி வந்து முதலீடு செய்கிறாரு, ரிலையன்ஸ் கம்பெனி என்ன தருதுன்னா லாபம் தருது. இதுதாங்க ரிலேஷனு. ஒரு வாட்டி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, தனியாக பிரித்து பார்த்துக்கணும். நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோன்னா அந்த கம்பெனி தான் நம்ம அப்படின்னு கிடையாது. கவர்மெண்ட் செக்டாரு, ப்ரைவேட் செக்டர், எந்த செக்டரில் வேணால் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டோம். அது வேற, நம்ம வேற. நம்ம பிரித்து பார்க்கணும். வி பிலாங்ஸ் டு தி ஹவுஸ் ஹோல்ட் செக்டர். அதுதான் நான் சொல்ல வரேன். புரியுதா? ஸோ என்னென்ன செக்டார்ஸ் இருக்குது? 4 செக்டார்ஸ் இருக்குது. ப்ரைவேட், கவர்மெண்ட், எக்ஸ்டர்னல், ஹவுஸ் ஹோல்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போக போக இதை பற்றிலாம் நான் அடிக்கடிக்கு இந்த கான்செப்டை கொண்டு வருவேன். சரியா? இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வீடியோவை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டாக பார்த்துடலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு இது வரைக்கும் வரும். செகண்ட் பார்ட்டாக நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமியில், அடுத்த பார்ட்டாக இந்த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.